நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய விஎஃப்எக்ஸ் சம்மந்தமான வீடியோ போட்டுட்ருக்கோன்னு. அதில் முக்கியமாக 80s 90ஸ்லலாம் ஃபிலிம் ரோல் எடிட் பண்ணணும்னா மேனுவலாக கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். அதுலேயே டபுள் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 2 டைம் எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆனால் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் க்ரீன் மேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. இதனால் இது ரொம்ப ஈஸியாச்சு. க்ரீன் மேட் போட்டு எடுத்து 2 பேர்த்தையும் காம்போசிட் பண்ணிடலாம். அதே போல் க்ரீன் மேட் போட்டு எடுத்த ஒருத்தரை வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் பேக்ரவுண்டை மாற்றலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் 3D அனிமேஷன் பண்ணி ஒரு லைவ் ஃபுட்டேஜில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் ஆட் பண்ணலாம். டிஜிட்டல் மேக்கப் உடம்புல காயங்கள் கொண்டு வருது. இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாத்தியம் அப்படின்னாலுமே இது எல்லாத்துக்குமே நிறைய ப்ராசஸ் பண்ணும், நிறைய டைம் எடுக்கும். உதாரணமாக ஒரு 3D ஆப்ஜெக்டை ஒரு சீனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சீனோட லைவ் ஃபுட்டேஜோட மோஷனை ட்ராக் பண்ணி 3D மாடலில் கொடுக்கணும். இந்த 3D மாடலை தனித்தனியாக அனிமேட் பண்ணி அப்புறம் இந்த ஃபுட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி கலரை பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், எவ்வளோ ஹியூமன் எஃபர்ட்ஸ் தேவைப்படும். இது எல்லாத்தையும் ஒரே கிளிக்கில் கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் நாம இருக்கிற ஏஐ காலம். உதாரணமாக உனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமா, க்ரீன் மேட் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், அப்படியே எடுத்துகிட்டு வா. ஒரு 3D ஆப்ஜெக்டை உள்ளே கொண்டு வரணுமா, அதனோட ஃபோட்டோ மட்டும் போதும். லைட்டிங், கலர் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணுமா, என்ன வேணுங்கிறத ப்ராம்ப்ட் மட்டும் எழுதினா போதும். ஏஐ நமக்காக இவ்வளோ பெரிய ப்ராசஸை அதுவே பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுத்துரும். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் என்ன ப்ராசஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த டெமோக்காக நான் யூஸ் பண்ண வெப்சைட்டு எக்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிறது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கிளிங் ஓவன் அப்படிங்கிற இந்த ஏஐ மாடல், அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் பல வீடியோக்களோட விஎஃப்எக்ஸ் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் கேட்ட வீடியோ எங்கடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அசுர வளர்ச்சியில் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது இதை பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இடையில இந்த மாதிரி வீடியோக்களும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை ஒரு ஏஐ டுட்டோரியல் மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நம்ம உலக நாயகன் கமல் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்ட். ஃபிலிம் ரோல் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ டெக்னாலஜி நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அவரே ரீசெண்டாக ஏஐ வந்ததுக்கப்புறம் ஒரு தனி கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறாரு. ஏன்னா டெக்னாலஜி கூட அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. வெல்கம் டு மெசல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோ நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஹைப்பும் பண்ணிவிடுங்க. கூகுள் குரோமில் எக்ஸ்ஃபீல்ட் ஏஐ கிளிங் ஓவன் அப்படின்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு வர்றது இந்த வெப்சைட் தான். இதில் நிறைய ஏஐ மாடல் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு, ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன், கிரியேட்டிவாக தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம். இல்லை ஷார்ட் ஃபிலிம் மூவி போஸ்டருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். நிறைய கிரியேட்டிவாக டிரான்சிஷன்ஸ், விஎஃப்எக்ஸ், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ எடிட்டிங், நம்மளோட எடிட்டிங்கை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் யூனிக்காக பண்ணுறதுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம போன வீடியோவில் கோட் மூவியில் வர விஜயகாந்த் சாரோட ஃபேஸை எப்படி ஏஐ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் இங்கே இருக்குது. ஃபேஸ் ஸ்வாப்பு, கேரக்டர் ஸ்வாப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த எக்ஸ்ஃபீல்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஏஐ மாடல் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒரே இடத்துல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உதாரணமாக நானோ பனானோ அப்படின்னு ஒரு ஏஐ மாடல் இருக்குது. அது தனியாக இமேஜ் ஜென்ரேஷனுக்கே உண்டான ஒரு ஏஐ, அதுவும் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சி ட்ரீம், ரெவா, வேன், ஃப்ளக்ஸ், இந்த மாதிரி பல ஏஐ மாடல் இதுக்குள்ளே இன்டெகிரேட் ஆகிருக்குது. இந்த கிளிங் ஓவன் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீடியோவோட லைட்டிங்கை மாற்றுறது, அந்த இடத்தோட அட்மாஸ்பியரை புரிஞ்சுக்கிட்டு லைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ஷேடோவை பிளேஸ் பண்ணும். அடுத்ததாக அந்த இமேஜில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வேறு எதுவாக வேணாலும் மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃபுட்டேஜில் இருக்கிற ஃப்ரேமிங்கை மாற்றுறது. ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு. ஒரு சில டைமில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமை மறந்துருப்போம், அதை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அதை இது மூலமாக பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஃபுட்டேஜோட பேக்ரவுண்டை மாற்றுறது. அதில் இருக்க சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும், பேக்ரவுண்டை மட்டும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இதை விஎஃப்எக்ஸில் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரோட்டோ போட்டதுக்கு அப்புறம் தான் இதை பண்ண முடியும். ஆனால் இது ஒரே கிளிக்கில் இதை பண்ணி முடிச்சிடும். அடுத்ததாக கலர் கிரேடிங், ரியல் ஃபுட்டேஜில் இருக்கிற கலரை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அடுத்ததாக ஒரு ஃபுட்டேஜ் குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இது பெர்ஃபெக்டாக பண்ணுது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஒரு டெமோ வச்சு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட இமேஜ் ப்ளஸ் எந்த இடத்துல வேணுமோ அதனோட வீடியோ கொடுத்தா அந்த ஃபுட்டேஜில் இருக்க கேமரா ஆங்கிளை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜில் இருக்கிற சப்ஜெக்டை அந்த இடத்துல பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணும். என்னோட ஃபோட்டோ ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக ரிசல்ட் வரும். இதில் நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் இருக்கிறதுனால ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது.
இந்த 2 இமேஜும் ஒரு வீடியோவா கன்வெர்ட் ஆயிருக்குது. அதுல கேமரா மூவ்மெண்ட்டும் குடுத்துருக்குது. பிளஸ் அந்த சீன்ல சூப்பரா பிளெண்ட் ஆயிருக்குது. கிரியேட்டர்ஸ் இல்ல சின்ன சின்ன ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு இடத்துல இல்ல பெர்மிஷன் கிடைக்காத இடத்துல கண்டிப்பா அத யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஏஐ மாடல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ இதில சப்ஜெக்ட்டோட ஃபோட்டோ ஃபுல் ஃபோட்டோவா குடுத்ததுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அது ஜெனரேட் பண்ணியிருக்குது. அதனால ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டார்ஷன் ஆயிருக்குது. கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. க்ளோஸ் அப்ல இருக்கும்போது நல்ல ஒரு ஷார்ப்பான வீடியோவா இது ஜெனரேட் பண்ணுச்சு. அடுத்ததா நான் வீடியோ ஆரம்பத்தில சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபுட்டேஜோட பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, கிரீன் மேட் போட்டு எடுக்கணும். இந்த பர்ட்டிகுலர் சீன நான் வேற ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி மாத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ரோட்டோஸ்கோப் பண்ணி இந்த கேரக்டர தனியா பேக்கிரவுண்ட் இல்லாம எடுத்து, அதுக்கப்புறம் தான் பிளெண்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகும். இது இந்த கிளின்ஓ 2ல எப்படி ஈஸியா எடுக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எந்த வீடியோவோட பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அத குடுத்துக்கிறேன். இதையே நாங்க எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபுட்டேஜ்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க எந்த இடத்தோட பேக்கிரவுண்ட் வேணுமோ, அத ஜஸ்ட் இமேஜ் கொடுத்தாலே போதும். நீங்க வீடியோ குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரியல் ஃபுட்டேஜ்ல இருக்க கேமராவோட மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஒரு 2D இமேஜ் இதனோட பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணும். எப்படின்னா இதனோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் என்ன மாதிரி ப்ராஸ்பெக்டிவ்ல இருக்கு, அது கேமரா திரும்பும்போது என்ன மாதிரி இருக்கு, அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம இதனோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இங்க பாருங்க. இதெல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் எடுக்கிற விஷயம் அப்படின்னு. என்ன சூப்பரா கேமரா மூவ்மெண்ட் எல்லாம் பக்காவா இந்த சீன்ல மெர்ஜ் ஆகி அந்த ஃபுட்டேஜ்க்கு தகுந்த லைட்டையும் பக்காவா பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்கும்போது இதனோட காஸ்ட் எங்கேயோ போயிட்டு இருந்தது. அதனால நாங்க நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல ஷூட் பண்ண முடியல. பர்மிஷனும் கிடைக்கல. அதனால காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்க இதை ஷூட் பண்ணி இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க இந்த மூலமா நான் நினைச்ச மாதிரியே ஒரு பேக்ரவுண்ட்ல இந்த சீனை வைக்க முடியும். இப்போ இந்த டைம் கொஞ்சம் எலமெண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி பார்ப்போம். இது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு வாட்ச் டவர் ஆட் பண்ணி அது மேலே ஒருத்தர் கன்னை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ப்ராம்ப்ட் எழுதியிருக்கிறேன். பக்காவாக இந்த பேக்ரவுண்டை ஆட் பண்ணியிருக்குது. ஆனால் இங்கே வாட்ச் டவர் மேலே கன்னை வச்சுட்டு நிற்கணுன்ற மாதிரி ப்ராம்ப்ட் எழுதியிருந்தேன். ஆனால் இங்கே கீழே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதை வந்துட்டு தெளிவாக நம்ம ப்ராம்ப்டை மாற்றி எழுதும் போது கண்டிப்பாக இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதே சீனை நான் நைட் எடுத்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும் அப்படின்னா இதே சீனு நைட்டில் நடக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த எக்ஸ்ஃபீல்டோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். பேசிக் பிளான் $9 per monthலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் $17 $24 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. முக்கியமாக எக்ஸ்ஃபீல்ட் இந்த கிளிங் O2ஓட ஜென்ரேஷன் அன்லிமிட்டடில் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டூல் கண்டிப்பாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு விஎஃப்எக்ஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.